Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்து நிற்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்திரம் நிலைநாட்டப்பட்டது. இன்றைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 27 மற்றும் 28. கதயோ மதயச்சைவ பிராயச்சித்தம் சமர்ப்பணம் புருஷாவயவைர் ஏதே சம்பாரக சம்பிரதாமயா. இவ்வாறாக யாகத்துக்கு தேவையான பொருட்களை முழு முதற் கடவுளின் சொந்த உடல் உறுப்பிலிருந்தே நான் ஏற்பாடு செய்ய வேண்டியாயிற்று. தேவர்களின் நாமங்களை எழுந்தருள செய்வதன் மூலமாக முடிவான இலக்காகிய விஷ்ணுவை படிப்படியாக அடைய முடிந்தது. இவ்வாறாக பிராயச்சித்தமும் முடிவான நிவேதனமும் முற்று பெற்றன. இதி சம்பிரத சம்பாரக புருஷாவயவைரகம் தம் ஏவ புருஷம் யஜ்ஞம் தேனேவாயஜம் ஈஸ்வரம். இவ்வாறாக யாகத்தை அனுபவிப்பவரான பரமபுருஷரின் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்தை நிறைவேற்றுவதற்குரிய பொருட்களை நான் படைத்தேன். பிறகு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தையும் நான் நிறைவேற்றினேன். அப்போ இது சென்ற வகுப்போட தொடர்ச்சி தான். சென்ற வகுப்புல யாகம் செய்யறது எவ்வளவு கஷ்டம். இப்போ கலி காலத்துல, இப்போ உள்ள காலத்துல கலியுகத்துல நெருப்பை மூட்டி யாகங்களை செய்வது, அக்னிஹோத்திரம், நெருப்பை வைத்து யாகம் செய்வது எவ்வளவு கடினமானது. அது யாகம் செய்யறதுக்கான புனிதமான இடம், முதல்ல இடம் சுத்தமா இருக்கணும். யாகம் செய்யணும்னா ஒரு யஜ்யம் பண்றதுக்கு இந்த இடம் சுத்தமா இருக்கணும். யஜ்யம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கணும். யஜ்யம் பண்ண வரக்கூடிய புரோகிதர், யஜ்ய வேதிகள் கை தேர்ந்த நிபுணர்களா இருக்கணும். அவங்க வேத மந்திரங்களை சரியா உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த யாகத்துல போடக்கூடிய யாகத்துக்கு பயன்படுத்துற பொருட்கள் புனிதமானதா இருக்கணும். தானியங்கள், நெய், அப்புறம் தேன், இந்த மாதிரி பொருட்கள்லாம் யாகத்துல என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறோமோ அதெல்லாம் பரிசுத்தமானதா இருக்கணும். இது எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நவீன காலத்துல இந்த மாதிரி யாகம் செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை, இயலாது, கடினமானது. அப்ப அதுக்கான வழிதான் என்ன? ஏன்னா யாகம் செய்யாம இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியாது. யாரோ இந்த உலகத்துல இங்க அழகா சொன்னார் பொருளுள்ள பிரபுபாதா ஸ்டார்ட் பண்ணும்போதே இதான் சொல்றேன். 28ஆம் ஸ்லோகத்துடைய பொருளுரையில மன அமைதி அல்லது உலக அமைதி, இதுல மக்கள் எப்பவுமே ஆர்வம் உள்ளவங்களாவே இருக்காங்க. நான் நிம்மதியா இருக்கணும், எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துல எல்லாமே அமைதியான முறையில் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அது எப்படி அடையிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. உலக மக்களுக்கு மன அமைதி, நிம்மதி, இந்த உலகத்துல ஒரு சாந்தியும் சமாதானம் எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அதை பெறுவதற்கான வழியை தான் தெரியல. அந்த வழியை தான் இங்க சொல்லிக் கொடுக்கிறார் பாகவதம். அதை எப்படி அடைவது என்பதை அறியாதவராக இருக்கின்றனர். யாகங்களை ஏற்றுவதாலும் தவத்தை பயில்வதாலும் உலகில் இத்தகைய அமைதியை அடையலாம். யாகங்களை ஏற்றுவதாலும் தவத்தை பயில்வதாலும். அப்ப யஜ்யம்னா என்னது? யஜ்யம்ங்கிற வார்த்தைக்கு பிரபுபாத் மிக அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். யாகம் என்ற சொல் இரண்டாம் நபரின் திருப்திக்காக ஒருவன் தனது சொந்த விருப்பங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இனியொருடைய நன்மைக்காக யாகம்னா அர்ப்பணிக்கிறது. யஜ்யம் அல்லது யாகம் என்றால் அர்ப்பணிக்கிறது. இனியொருத்தருடைய நன்மைக்காக தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை அர்ப்பணிக்கிறது. தன் சொந்த விருப்பங்களை அர்ப்பணிக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஏதொரு வகையில அர்ப்பணிக்கிறாங்க. தன் குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக, பெற்றோருக்காக, நாட்டுக்காக, நண்பனுக்காக, உறவினருக்காக ஏதோ ஒரு அர்ப்பணம் இருக்கு. ஆனா கிருஷ்ணா என்ன சொல்றாரு? அதில் நீங்க திருப்தி அடைய முடியாது. நீங்க வெறுமனே இங்க என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மனிதனும் குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேசம் அல்லது மொத்த மனித சமூகம் ஏதேனும் ஒரு உருவில் உள்ள பிறருக்காக தனது அனுகூலங்களை தியாகம் செய்கிறார். ஆனால்
பரமபுருஷரான பகவானுக்காக அத்தகைய யாகங்களை நிறைவேற்றுவதால் யாகத்தின் பூர்ணத்துவம் அடையப்படும். எப்போ அது கம்ப்ளீட் ஆகும். சோ நமக்கு தியாகம் பண்ணணும், நமக்கு அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டு பண்ணும்போது அது கம்ப்ளீட் ஆகாது, அது இன்கம்ப்ளீட், அது முழுமையடையாது. எப்போது முழுமையடையுது? கிருஷ்ணருக்காக செயலாற்றும் போது, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது. அப்படின்னா இவங்களெல்லாம் விட்டுடணுமா? விட்டுட வேண்டிய அவசியம் இல்லையே. ஓ அப்படின்னா கிருஷ்ணருக்காக யாகம் செய்யணும், கிருஷ்ணருக்காக செயலாற்றும் அப்படின்னா நான் என் பெற்றோர்களை கவனிக்க வேண்டாமா, என் பிள்ளைகளை கவனிக்க வேண்டாமா, என் குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா, இந்த சமுதாயத்தை பத்தி அக்கறை வேண்டாமா? இப்படி எல்லாம் கேள்வி எழலாம். இந்த மாதிரி கேள்வி எழலாமே. குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேசம் இதை பற்றி கேள்வி எழலாம். ஆனா கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தும் போது, கிருஷ்ணருக்காக செயலாற்றும் போது இதெல்லாமே பூர்த்தி ஆயிடும், இதெல்லாமே பூர்த்தி ஆயிடும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒண்ணே ஒண்ணுதான், அர்ப்பணிப்போட செய்யணும். அதை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கணும். அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கலாமே. அதுதான் யஜ்ஞம். நான் எதையும் துறக்க வேண்டியதில்லை, நான் எதையும் கைவிட வேண்டியதில்லை. ஆனா அது கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறது யஜ்ஞம். என் மனைவி, என் குடும்பம், என் கணவன், என் பிள்ளைங்க, என் சொத்து இதெல்லாத்தையும் நான் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கலாமே. அப்படி கிருஷ்ணருக்காக அர்ப்பணிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளாமே. இதுதான் கீதையில கிருஷ்ணா சொல்லி தராரு. எத் கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குரு மதர்ப்பணம். எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக, கிருஷ்ணார்ப்பணம். சோ கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணணும். எத் கரோசி, நம்ம என்னெல்லாம் செயல் பண்றோமோ இந்த உலகத்துல, கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்காக வேண்டியாவது ஒருத்தர் செயல் பண்ணிதான். யாருமே நகி நகி கக்ஷித் சனமபி கர்மக்கு ஒரு க்ஷணம் கூட யாராலும் செயலாற்றாம இருக்க முடியாது. ஏதேனும் வகையில நாம் செயலாற்றிதான் ஆகணும். குறைந்தபட்சம் இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு வேண்டியா நான் செயலாற்றிதான் ஆகணும். சோ கிருஷ்ணா சொல்றாரு, எனக்காக செய்யுங்க. நீங்க எந்த செயல் பண்ணாலும் எனக்காக பண்ணுங்க. வேலை செய்யறீங்களா, எனக்காக வேலை செய்யுங்க. வியாபாரம் பண்றீங்களா, அந்த வியாபாரத்துல என்ன ஒரு பார்ட்னரா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிருஷ்ணரை பார்ட்னரா வச்சிருக்காங்க வியாபாரத்துல, பக்தர்கள். சோ பக்தர்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கிருஷ்ணரோட கனெக்ட் பண்றாரு. அதுதான் யஜ்ஞம். யாகம் சொன்னா நாம் செய்யக்கூடிய செயல்களை கிருஷ்ணரோட தொடர்பு படுத்துறது. அப்படி நான் செய்யக்கூடிய செயல் கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தப்படும் பொழுது நான் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறேன். அந்த செயல் வினை எனக்கு கிடையாது. நான் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தும் பொழுது, கிருஷ்ணருக்காக செயலாற்றும் போது அதுல பாவ செயலும் கிடையாது, புண்ணிய செயலும் கிடையாது. அந்த செயல் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வுல செயலாற்றப்படுது. அது மூலமா நான் பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறேன். அப்படி செய்யாதவங்க பாவ வாழ்க்கை வாழ்றாங்க, அந்த பிறப்பு மாட்டின்றாங்க. அதுதான் 3ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா சொல்றாரு, யஜ்ஞாதா கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் செயலாற்றுறாங்களோ உடனடியா அந்த பிறவி சக்கரத்தில் விடுபடுறாங்க. அப்ப இன்னைக்கு வேலைக்கு போகலாம், வியாபாரம் பண்ணலாம், குடும்பத்தை பராமரிக்கலாம். ஆனா அங்க கிருஷ்ணன் நடுவில் இருக்கு. நான் பொருள் ஈட்டி வர்றதை முதல்ல கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணணும், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும், கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யறதுக்கு உதவணும், வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும். இப்படி நான் என்னுடைய செயலை கிருஷ்ண உணர்வுல மையமா வச்சுக்கிட்டா எனக்கு அதுல பாதிப்பு இல்லை. யஜ்ஞாத்தா கர்மனோ அந்நியத்ர. ஆனா அப்படி செய்யாதவங்க லோகோயம் கர்ம பந்தனா, அந்த கர்ம பந்தம், அந்த கர்ம பந்தத்துல மாட்டின்றாங்க. ததர்த்தம் கர்ம கௌந்தேயா. ஆனா விஷ்ணுவோட திருப்திக்கா யார் செயலாற்றுறாங்களோ முக்த சங்க சமாச்சாரா, இம்மிடியா உடனே அவர் என்ன ஆகுறாரு, பிறவி சக்கரத்திலிருந்து விடுவார். முக்த சங்க சமாச்சாரம் இம்மிடியா. அப்போ இது ஆர்ட், இது கலை. ஓகே, நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், கிருஷ்ணருக்காக செய்வோமே. ஏற்கரோசி எஜஸ் ஞாசி, ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும், ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும். அதை கிருஷ்ணருக்கு முதல்ல நிவேதனம் பண்ணலாமே. கிருஷ்ணாவுக்கு உணவுகளை தயார் பண்ண உணவு பதார்த்தங்களை தயாரித்து அதை கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணலாம். எஜஸ் ஞாசி ஏ சுகோசி,
ஏதாவது பரிசு கொடுக்குறோம், ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோம், ஏதாவது கிஃப்ட் வாங்குறோம், அது கிருஷ்ணருக்கு சம்மந்தப்படுத்தலாமே, கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமே, கிருஷ்ண பக்தர்களுக்கு கொடுக்கலாமே. தபஸ்யசி கௌந்தேயா, இந்த தப வாழ்க்கையை தவிர்க்கவே முடியாதுங்க. ஜட உலகத்துல தப வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணா தப வாழ்க்கை. தன் மனைவியை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவது அந்த ஆணினுடைய தபம். தன் கணவனுக்கு சேவை செய்வது பெண்ணினுடைய தபம். பிள்ளைகளை பராமரிப்பது பெற்றோரின் தபம். வயதான பெற்றோர்களை பராமரிப்பது பிள்ளைகளின் தபம். சோ இந்த தப வாழ்க்கை யாருமே தவிர்க்கவே முடியாது. ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டு பண்றதுல என்ன பிரயோஜனம்? வெறுமனே புண்ணிய கர்மா வேணா கிடைக்கும். அதனால கிருஷ்ணருக்காக செய்யணும், கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும். அப்போ கர்மா அண்ட் கர்ம யோகா. கிருஷ்ணனுக்காக செய்யும் போது அது கர்ம யோகம், அது யோகம் ஆயிடுது. எந்த ஒரு செயலும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் போது அது யோகம் ஆயிடுது. அது பர்ஃபெக்ஷன் ஆகும் போது பக்தி தொண்டாயிடும், பியோர் டிவோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய செயலை நான் அனுபவிக்க நினைத்தால் அது கர்மா, அந்த ரியாக்ஷன் எனக்கு வரும். யக்ஞசிஷ்டா சினசந்தோ முஷ்யந்தே சர்வ கில்பிஷை புஞ்சதே தே துகம் பாபாயே பசந்தாத்ம காரணாத். யாகத்துல மீதமான உணவை சாப்பிடுறவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. அப்படி செய்யாதவங்க ஓரொரு கவலும் பாவத்தையே உண்கிறார்கள் அர்ஜுனா. அதனால நம்ம என்ன செஞ்சாலும் அதுல கிருஷ்ணரை சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை, என்ன நஷ்டமாக போகுது? மாறாக நம்முடைய செயல்ல அன்றாட வாழ்க்கையில கிருஷ்ணாவை சேர்த்திக்கும் போது நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு இழப்பும் இல்லை. மாறாக நமக்கு நிம்மதி, மன அமைதி, நிம்மதியும் ஆனந்தமும் கிடைக்கும். இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் கிருஷ்ணா கீதையில சொல்றாரு, போக்தாரம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. எப்போ ஒருத்தருக்கு அமைதி தக்க வச்சுக்க முடியும்? எப்போ எப்போ ஒருத்தர் இந்த ஜட உலகத்துல அமைதியை தக்க வச்சுக்க முடியும்? எப்போ ஒருத்தர் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும்? போக்தா அப்படின்னு அனுபவிப்பார். போக்தா, போக்தா அப்படின்னு அனுபவிப்பாளர். நம்ம அனுபவிப்பாளர் அல்ல, நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். இதுதான் ஃபர்ஸ்ட், முதல் ஃபார்முலா. இந்த உலகத்துல யாராவது அமைதியும் செழுமையும் நிம்மதி இருக்குன்னு விரும்பினாங்கன்னா முதல்ல இந்த ஃபார்முலா அக்செப்ட் பண்ணிக்கணும். கிருஷ்ணா அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டிய போக்தா. யக்ய தபசம், எல்லா செயல்களும், என்னுடைய எல்லா செயல்கள் யக்ய தபசா, என்னுடைய எல்லா செயல்கள், என் தபங்கள், என் விரதங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணா, நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. போக்தாரம் யக்ய தபசா சர்வலோக மகேஸ்வரம், எல்லா ஜீவர்களும் சுகிருதம், நண்பன். எல்லா ஜீவனுடைய உற்ற நண்பனும் கிருஷ்ணர் தான். சுகிருதம் சர்வபூதானா. இத ரெண்டாவது இந்த ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா. எல்லா ஜீவனுடைய உற்ற நண்பன் கிருஷ்ணர் தான் என்னுடைய உண்மையான நண்பன். அவர் தான் என்ன பராமரிக்கிறாரு, அவர் தான் என்ன பாதுகாக்கிறாரு, அவர் தான் என்ன ரட்சிக்கிறாரு, அவர் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அவரை விட ஒரு சிறந்த நண்பன் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். செகண்ட் ஃபார்முலா. டூ ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா. ஒன்று, கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர். ரெண்டு, அவர் தான் என்னுடைய உற்ற நண்பன். இது இந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும், எந்த மூளை முடுக்குல இருந்தாலும் அவங்க அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கைய ஆனந்தம் அனுபவிச்சு. ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. சோ கர்மத்தை, வெறும் கர்மத்தை செய்யறதுனால விடுபட முடியாது. வெறும் கர்மத்தை செய்யறதுனால விடுபட முடியாது. புண்ணிய கர்மாக்களை வேதத்துல சொல்ல பலநோக்கு கர்மங்களை வெறுமனே யாகம் செய்து செய்து புண்ணியம் சேர்த்துக்கிறால் மட்டும் ஒருத்தர் விடுபட முடியாது. இன்னைக்கு பெரும்பாலும் யாகம் செய்யறது எதுக்காக செய்யறாங்க? புண்ணிய கர்மா வேணும், எனக்கு பாவம் போகணும், புண்ணியம் செய்யணும், நான் யாகம் செஞ்சதுக்கான பிராய்ச்சித்தை பண்ணிக்குவேன். நோ, இல்ல. இந்த யாகங்கள் செய்யறதுனால நமக்கு புண்ணியம் வேணா கிடைக்கலாம், உயர்லோக பதவி கிடைக்கலாம். ஆனா இந்த யஜ்யம் எந்த நோக்கத்துக்காக செய்யப்பட்டிருக்கு? விஷ்ணுவுடைய திருப்திக்காக. அதான் இங்க பிரம்மா அழகா சொன்னார். பிரம்மா எவ்வளவு அழகா சொல்றாரு,
யாகத்துக்கு தேவையான பொருட்களை முழுமுதற் கடவுளின் சொந்த உடலுறுப்பிலிருந்தே நான் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. அந்த பிரம்மாண்டமான விராட் ரூபத்திலிருந்து யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் தேவர்களின் நாமங்களை எழுந்தருள செய்வதன் மூலமாக முடிவான இலக்காகிய விஷ்ணுவை படிப்படியாக அடைய முடிஞ்சது. அப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்டத்தை பின்பற்றவங்க படிப்படியாக விஷ்ணுகிட்ட வர முடியும். நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணும். இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வேதத்துல வேத நியமங்களை பின்பற்றி யாகம் செய்து தேவதைகளை வழிபடுறவங்க படிப்படியாக விஷ்ணுவை அடைய முடிந்தது. இவ்வாறாக பிராய்ச்சித்தமும் முடிவான நிவேதனமும் முற்று பெற்றது. சோ ஃபைனலா எங்க வந்து முடியணும்? இறுதியில கிருஷ்ணாட்ட வரணும். விஷ்ணு நதே விது சுவார்த்த கதிக விஷ்ணு. விஷ்ணு தான் இறுதி அடைக்கலாம். சோ விஷ்ணுட்ட வரணும். அப்போ யாகங்கள் செய்யறது எதுக்காக? படிப்படியா விஷ்ணுட்ட வர்றது. அப்ப தேவர்களுடைய நாமங்களை எழுந்தருள பண்ணி அந்த யாகத்துல தேவர்களை வந்து வழிபட்டு அதுக்கப்புறம் இறுதியில விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. சோ ஃபைனலி அங்க விஷ்ணுட்டு தான் வருது. ஓம் இதம் இந்திராய நம ஸ்வாஹா, ஓம் இதம் வருணாய நம ஸ்வாஹா, ஓம் இதம் அக்னியாய நம ஸ்வாஹா, இதம் வாயுவே நம ஸ்வாஹா. இப்படி அந்த யாகத்துல ஒரு தேவதைக்கும் எல்லாம் கொடுத்துட்டு இறுதியில அது எங்க முடிவடையுது? இதுக்கான பிராய்ச்சித்தம் என்ன? இந்த யஜ்யம் யாருக்கா அர்ப்பணிக்கிறாங்க? விஷ்ணுவுக்காக. சோ இது கிராஜுவல் ப்ராசஸ். வேதத்துல சொல்லியிருக்கிற பல்நோக்கு கர்மங்கள் படிப்படியான முன்னேற்றம் தரக்கூடியது. கர்மயோகம், பலநோக்கு செயல், இதெல்லாம் ஒருத்தர படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிருஷ்ணா அழைச்சிட்டு வரும். பட் பக்தி தொண்டு டைரக்ட் ப்ராசஸ், நேரடியான வழிமுறை. பக்தி தொண்டுல நேரடியான வழிமுறை. ஒரு பக்தன் எடுத்த உடனே பகவானை நாமத்தை உச்சரிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. டைரக்ட் ப்ராசஸ். அதனாலதான் கலியுகத்துல இந்த படிப்படியான வழிமுறை கடினமானதா இருக்கு, மக்களால பின்பற்ற முடியல. அத டைரக்ட் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டிஃபிகல்ட் இன் கலியுகா. பட் டைரக்ட் ப்ராசஸ் வந்து இமிடியட்லி இதாகுது, சக்சஸ் ஆகுது. இப்போ படிப்படியான வழிமுறை வேதத்துல சொன்ன கர்மகாண்ட பகுதி எடுத்து யாகம் செஞ்சு படிப்படியா ஒருத்தர் விஷ்ணு பக்தி வர்றதுக்கு இது வர்றது ரொம்ப கடினமாவும் இருக்கு, இது நீண்ட பிரயாணமா இருக்கு. அதுக்கான தகுதியும் கலியுகத்துல இல்ல. தேர்ஃபோர் அதனால கலியுகத்துல நேரடியான வழிமுறை ரொம்ப எளிமையா சிபாரிசு செய்யும். அதனாலதான் நேற்று படிச்சோம் பெஸ்ட் யஜ்யம். இந்த கலியுகத்துல சிறந்த யஜ்யம் ஜப யஜ்யம், சங்கீர்த்தனி யஜ்யம். இது பகவான் கிருஷ்ணரே சைதன்யரா வந்து இந்த சங்கீர்த்தி யஜ்யத்தை தொடங்கி வைக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ பிரம்மா அகைன் கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன கன்ஃபார்ம் பண்றாரு? 28 ஸ்லோகால இவ்வாறாக யாகத்தை அனுபவிப்பவரான பரமபுருஷனின் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்தை நிறைவேற்றக்கூடிய பொருட்களை நான் படைத்தேன். பிறகு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தையும் நான் நிறைவேற்றினேன். யார் திருப்திப்படுத்துறதுக்கு? பகவான். அப்ப யஜ்யத்தோட நோக்கம் பகவானை திருப்திப்படுத்துறது, தபத்தோட நோக்கம் பகவானை திருப்திப்படுத்துறது, விரதத்தினோட நோக்கம் பகவான். அப்ப எங்க பார்த்தாலும் வேதத்துல அல்டிமேட்டா இறுதியில பகவானை திருப்தி தான். ஏன் பகவானை திருப்திப்படுத்தணும்? பகவான் திருப்தி அடைந்தால் அனைவரும் திருப்தி அடைவார். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். கிருஷ்ணா திருப்தி அடைந்தா எல்லாரும் திருப்தி அடைந்து. பயிர் உணவளிக்கிறதுனால உடலில் உள்ள எல்லா பாகமும் திருப்தி அடையுது. வேருக்கு நீர் ஊற்றுறதுனால உடல் மரத்தில் உள்ள கிளைகள், பழங்கள், இலைகள் எல்லாம் திருப்தி அடையுது. அது மாதிரி வேர், இந்த அகிலத்துடைய வேர் கிருஷ்ணா. எப்படி இந்த உடல்ல பயிர் பிரதானமோ அந்த மாதிரி கிருஷ்ணா. யதார்த்தரோ மூல நிசேஷனேன திப்கந்திதஸ்கந்த புஜோபசாஹா பிராணோபகாராமேந்திரியானா சர்வாகரணம் அச்சுதேஜ்யா. சோ இந்த உடல்ல வயிறை திருப்திப்படுத்துறது மூலமா இந்த உடல் உள்ள எல்லா உறுப்புகளையும் திருப்திப்படுத்திடலாம். ஒரு செடியில வேருக்கு நீர் ஊற்றுறது மூலமா
அந்த செடியோடைய கிளைகள், பழங்கள், பூக்கள் எல்லாம் பசுமையாயிடும். அந்த மாதிரி கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தி யாகத்துல வந்து கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது மூலமா 33 கோடி தேவர்கள், 3 உலக வாசிகள் எல்லாரும் திருப்தி அடைஞ்சது. எப்படி ஒண்ணு சாட்சி கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சு. இதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை பிரம்மா இங்க சொல்லி தராரு. பக்தர்களின் சகவாசத்தின் மூலமாக கர்மயோகிகளை படிப்படியாக மாற்றி அவர்களை பகவானின் தூய பக்தராக்குகிறது. இதனால் பௌதீக பந்தத்திலிருந்து அவர்களால் விடுதலை அடைய முடிகிறது. ஒரு பக்தருடைய சங்கம், ஒரு தூய பக்தருடைய சங்கத்தினால கர்ம காண்ட பின்பற்றவங்க, வேத நியமங்களை பின்பற்றிட்டு இருக்கிறவங்க நேரடியா பக்தி தொண்டு பாதிக்கு வந்துடலாம். அந்த படிப்படியான வழிமுறையிலிருந்து அடுத்து நேரா ஸ்ட்ரைட்டா பக்தி தொண்டு பாதிக்கு வந்துடலாம். இதுதான் ப்ராசஸ். கல்வி, சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனித வாழ்வில் மொத்த முன்னேற்றத்துக்குரிய திட்டங்கள் ஆகியவற்றிற்காக சக்தியை தியாகம் செய்வதில் முழு உலகம் ஈடுபட்டுள்ளது. ஆனால் பகவத்கீதை கூறுவது போல பகவானுக்காக தியாகம் செய்வதில் ஒருவரும் அக்கறை கொண்டவர்களா இல்லை. எனவே உலகில் அமைதி இல்லை. இன்னைக்கே உலகத்தில் அமைதி இல்லை. யாருமே கிருஷ்ணருக்காக தியாகம் பண்ண தயாரா இல்லை. யாருமே கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. பெரும்பாலான மக்கள் தன் புலன் திருப்தி தான் பிரதானம். இதுதான் ப்ராப்ளம். அப்போ மனித உலகில் அமைதியை வேண்டுபவர், அனைத்துக்கும் உண்மையாளரும் அனைவருக்கும் நண்பருமா உள்ள பகவானுக்கு அவர் யாகத்தை செய்ய வேண்டும். பகவானுக்காக அவர் யாகத்தை செய்ய வேண்டும். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து கிருஷ்ணருக்காக இருக்கணும், கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். அது மூலமா நம்ம என்ன ஆகும்? இம்மீடியட்டா எல்லா விதமான குழப்பத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவோம், எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபடுவோம். அது மட்டும் இல்ல, உலகத்துல அமைதியும் நன்மை கிடைக்கும். அல்டிமேட்லி எப்படி பார்த்தாலும், எங்க பார்த்தாலும், எல்லா வேதங்கள் எடுத்துட்டாலும் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதா. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துக்கள் அனைத்தும் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தாம நாம் திருப்தி அடைய முடியாது. அதனால ரொம்ப அழகான வர்ணனை. அதனால நம்ம செயல், நம்முடைய யஜ்யம், நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது யஜ்யமா செய்யணும். அது யஜ்யமா செய்யறதுன்னா விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கிறது. இப்போ ஏகாதசி விரதம், அது தப வாழ்க்கை. ஏகாதசி விரதற்கு தப வாழ்க்கை. அந்த ஏகாதசி விரதத்துடைய நோக்கம் என்ன? விஷ்ணுவை திருப்தி. அதுதான் அல்டிமேட். இறுதி என்னது? விஷ்ணுவை திருப்திப்படுத்தும். அப்ப நாளைக்கு மோக்ஷட ஏகாதசி அல்லது வைகுந்த ஏகாதசி. இது பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வைகுந்த ஏகாதசி வருது, இந்த வைகுந்த ஏகாதசிக்கு எல்லாரும் உபவாசம் இருக்காங்க, விரதம் இருக்காங்க. பெருமா கோயில போய் அந்த பரமபத வாசல் வழியா, வைகுந்த வாசல் வழியா வெளியே வரணும். இப்ப யார் ஒருத்தர் வந்து வைகுந்த ஏகாதசி இன்னைக்கு பெருமா கோயில போய் அதிகாலையில போய் பெருமாளை தரிசனம் பண்ணி வைகுந்த வாசல் வழியா வெளியே வர்றாங்களோ, அன்னைக்கு உபவாசம் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லா விதமா பாவத்திலிருந்து விடுபடுறாங்க, அவங்க மோட்ச முக்தி அடைவாங்க அப்படின்னு நம்புறாங்க. எஸ், கரெக்ட். பட் ஆனா நம்ம கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? இந்த ஒரு ஏகாதசி மட்டும்தான் சிறப்பா? சீசனபிள் டிவோட்டிஸ், சீசனுக்கான பக்தர்கள். சில பக்தர்கள் வந்து சீசன் டைம்ல பக்தரா இருப்பாங்க. சபரிமலை மாலை போட்டு அந்த சீசன் டிவோட்டி, அப்புறம் வந்து ஓம் சக்தி கோயில் போன அந்த சீசன் டிவோட்டி, அப்புறம் இந்த மாதிரி ஏகாதசி வர வந்து அந்த சீசன் டிவோட்டி, சீசனபிள் டிவோட்டி. அந்த அந்த சீசன் வரும்போது, அந்த நேரம் வரும்போது பக்தரா இருக்கும். புரட்டாசி மாசம் வந்து அந்த சீசன் டிவோட்டி. புரட்டாசி மாசம் மட்டும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. புரட்டாசி மாசம் மட்டும் வந்து விரதம் இருப்பாங்க. அது புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் சீசன். அந்த சீசன் புரட்டாசி மாசம், அப்புறம் ஐயப்ப மாலை, அப்புறம் ஓம் சக்தி கோயிலு, இப்படி சீசன் பக்தி பண்றதல்ல பக்தி. பக்திங்கிறது சீசனுக்கு வந்து போறதல்ல. ஆனா நம்ம எப்படி எடுத்து, அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்.
ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அப்போ இங்க பிரபுபாதர் சொன்ன மாதிரி ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சீசனுக்கு டிவோட்டி ஆகிறவங்கள நம்ம ப்ரீச் பண்ணி டிவோட்டி பக்தர. அப்போ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பக்தருக்கும் சீசன்ல பயிற்சி பண்ற பக்தருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பக்தர் எப்பவும் துளசி மாலை அணிஞ்சிருக்காரு, எப்பவும் திலக்கம் போட்டிருக்காரு, எப்பவும் பெருமாளுடைய நாமத்தை சொல்றாரு, அவர் வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இதுதான் சம்பிரதாயம். சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பக்தருக்கு எல்லா ஏகாதசியும் வைகுண்ட ஏகாதசி தான், எல்லா நாளும் மங்களமானதுதான், எல்லா தினமும் முக்கியமானதுதான், எல்லா நாளும் பண்டிகை தான். யாருக்கு? சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பக்தருக்கு எல்லா நாளும் பண்டிகை, எல்லா நாளும் முக்கியமானது, எல்லா ஏகாதசியும் முக்கியமானது, எல்லா மாதமும் முக்கியமானது. காரணம் அவங்க கிருஷ்ணர் நடுவில் வச்சது. ஏன்னா கிருஷ்ணா முக்கியம். சோ கிருஷ்ணா முக்கியமானவர். அப்போ ஒரு சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பக்தர் என்ன பண்றாரு? தன் மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்துறார், கிருஷ்ணருக்காக தன் செயலை அர்ப்பணிக்கிறார், கிருஷ்ணருக்காக தவம் செய்யறார், கிருஷ்ணருக்காக யாகம் செய்யறார், கிருஷ்ணருக்காக தன் செயலை அர்ப்பணிக்கிறார். அதனால அத்தகு பக்தர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர், கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். அப்போ அவர் செய்யக்கூடிய செயல கிருஷ்ணர் நடுநாயகனா இருக்காரு. ஏன் இதை அவர் பண்றாரு? ஏன்னா என் ஸ்மரணத்தை நான் கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். நான் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன். நான் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால இப்ப நான் ஜட வஸ்துக்களாலும் பௌதிக விஷயங்களாலும் புலன்பு விஷயங்களாலும் நான் அனர்த்தம் தேவையில்லாத விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன், கலங்கமாய். அப்ப இந்த கலங்கங்களை நான் போக்கிக் கொள்ளணும். அப்ப இந்த கலங்கத்தை நான் போக்கிக் கொள்ளணும். இந்த ஜட வாழ்க்கையில் நான் வீழ்ந்துட்டேன், நான் பிறப்பு சக்கரத்துல வீழ்ந்துட்டேன். அப்ப என்னை விடுவிச்சுக்கணும். இதுக்கான பிராய்ச்சித்தம் என்ன? இதற்கான ஒரே பிராய்ச்சித்தம் பகவானை நாமத்தை உச்சரிக்கிறது. இதை விட ஒரு பெஸ்ட் பிராய்ச்சித்தம் இல்ல. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த ஜடவாழ். ஜெகநாத சுவாமி, இதுதான் இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில இருந்து விடுபடுறதுக்கான ஒரே பிராய்ச்சித்தம். ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாரு? அவர் சீசன் டிவோட்டி இல்ல, சீசனுக்கு பக்தி பண்றவர் இல்ல, சீசன் வந்தா பக்தி பண்றவர் இல்ல, பேருக்காக பக்தி பண்றவர் இல்ல. அவர் உண்மையாகவே இருக்காரு கிருஷ்ணர், அவர் உண்மையாகவே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது, நான் ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், இந்த உலகம் துன்பமானது, நான் ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், நான் கற்பனையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த உலகம் நிஜம் அல்ல, இது தற்காலிகமானது, இந்த மனித வாழ்க்கை நிஜம் அல்ல, இதுவும் தற்காலிகமானது, இங்க எல்லாமே தற்காலிகமானது, பகவான் தான் நித்தியமானவர், அவருடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது, இந்த உடல் இருக்கும் ஆன்மா நித்தியமானது, எனக்கும் அவருக்கு இருக்கிற பக்தி தோண்டி நித்தியமானது. அதனால நான் இந்த தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு என் நேரத்தை வீணாக்க விரும்பல. நான் என்னுடைய ஸ்மரணத்தை கிருஷ்ணாமல் நிறுத்த போறேன். அன்னெசரியா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு என் நேரத்தை விரயம் செய்வதை விட காலம் பொன் போன்றது, எனக்கு எப்ப வேணாலும் மரணம் ஏற்படலாம். அதனால நான் என்னுடைய மனதை கிருஷ்ணருடைய தாமரை பார்த்து நிறுத்த போறேன். கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும். இதுதான் ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குறார். ஆச்சாரியர் நமக்கு எப்படி நம்ம ஸ்மரணத்தை கிருஷ்ணாவில் நிறுத்துறது. அப்போ என் மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்துவதற்கு, ஸ்மரணம் செய்வதற்கு இந்த பண்டிகைகள், விரத நாட்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமா உதவி செய்யுது. அதுல சிறப்பு சலுகை, ஸ்பெஷல் மர்சி, கிருஷ்ணாவுடைய கருணை இருக்கு அதுல. ஓ, இன்னைக்கு ஏகாதசி, பக்தர்கள் உபவாசம் இருக்காங்க, எனக்காக அவங்க விரதம் இருக்காங்க, என் மேல உள்ள பக்தியினால அவங்க புலன்களை கட்டுப்படுத்தி இருக்காங்க, அவங்க விரதம் இருந்து என்னை அடைய முயற்சி பண்றாங்க. சோ கிருஷ்ணா ரொம்ப பெருமைப்படுறாரு. இதோ ஒரு பக்தர் உபவாசம் இருந்துதான் கிருஷ்ணன் திருப்திப்படுத்தணும் இல்லையே, உபவாசம் இருந்தாதான் கிருஷ்ணன் திருப்தி அடைவார் இல்ல. ஆனா பக்தர்கள் தாங்களாகவே முன்வந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கேயும் சொல்லல, நீ கடுமையா தவம் விரதம் பண்ணதை என்கிட்ட வர முடியும், நீ சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லல கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா கிருஷ்ணா தன் பக்தர்கிட்ட அன்பு செய்யறாரு. பக்தர்கள் அவங்களா முன்வந்து உபவாசம் இருக்காங்க. காரணம் என்ன? என் புலன்கள் எப்பவுமே பௌதியத்திலே இருக்கு, அதனால என் புலன்களை நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ண போறேன். நோ, இன்னைக்கு புலன்பு விஷயங்களுக்கு இடம் கிடையாது.
புலன்ப விஷயங்களுக்கு இடம் கிடையாது. அதனால என் உறவு சரி, என்னுடைய உணவு உறக்கம் இதெல்லாம் நான் கட்டுப்படுத்தி நான் வந்து உபவாசம் இருந்து அந்த வைராகியம் கிருஷ்ணரை அடையணும், கிருஷ்ணரை அடையணும், நான் கிருஷ்ணாவோட உலகத்துக்கு திரும்ப போகணுங்கிற வைராகியம். அப்போ உபவாசம் இருக்கிறது கிருஷ்ணா கட்டாயப்படுத்தல, உபவாசம் இருக்கிறது ஆச்சாரியர் கட்டாயப்படுத்தல, நமக்கு நாமளே. அதான் தப வாழ்க்கை. தப வாழ்க்கை என்றால் நமக்கு நாமே முன் வந்து ஏற்றுக்கொள்றது. இது வந்து ஆச்சாரியரோ கிருஷ்ணரோ கட்டாயப்படுத்தி இல்ல. ஏய், நீ வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கலாம், நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ உபவாசம் இருக்கலாம், நீ அவ்வளவுதான் வீழ்ச்சி அடைஞ்சிருவேன். நோ. சோ ஏன் இப்ப ஆச்சாரியர் இந்த வழிமுறையை காமிச்சு கொடுக்குறாங்க? இந்த புலன்கள் அவ்வளவு கொடுமையானது. என் மனம், மனம் உட்பட மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷ. மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? இந்த புலன்களை கட்டுப்படுத்தணும். புலன்களை கட்டுப்படுத்தாம ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய முடியாது. புலன்களை கட்டுப்படுத்தாம ஒருத்தர் யோகத்துல பக்குவமாக முடியாது. சோ கிருஷ்ணா சொல்றாரு இதெல்லாம் மிதமா செய்யணும். யுக்தஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்ட கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய பவதி துக்கஹா. உணவு, உறக்கம், கேளிக்கை, உழைப்பு இதை மிதமாக செய்யாதவன் யோகியாக முடியாது அர்ஜுனா, அவன் போகியாகி விடுவான். அப்போ ஒருத்தர் யோகி ஆகணும். அதனால கிருஷ்ண பக்தர்கள், ஆன்மீகவாதிகள் அவங்களே முன் வந்து சில தபங்களை விரதங்களை ஏத்துக்கிறாங்க. அப்ப மாதத்துல 2 ஏகாதசி வருது. கிருஷ்ண பக்தர்கள் மாதத்துல 2 ஏகாதசி உபவாசம் இருக்காங்க, தபம் இருக்காங்க. அது தப வாழ்க்கை. அவங்க தானியம் இல்லாத உணவை சாப்பிடுறது இல்ல. அதுவும் ஒரு பக்தர் அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்போ உபவாசம் இருக்காங்க. சிலர் நிர்ஜலா தண்ணி கூட அருந்தாம உபவாசம் இருக்கிறவங்க இருக்காங்க. மாதத்துல 2 ஏகாதசி. அப்ப மொத்தம் 24 ஏகாதசி. இந்த 24 ஏகாதசியும் சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பக்தர் உபவாசம் இருக்காரு. அதுலயும் ரொம்ப வைராக்கியமுள்ள பக்தர்கள் நீர் கூட அருந்துவதில்லை, நிர்ஜல உபவாசம். சில பக்தர்கள் நீர் அருந்திக்கிறாங்க, சில பக்தர்கள் வந்து பழங்கள் சாப்பிடுறாங்க, பலரசங்கள் சாப்பிடுறாங்க, ஜூஸ் குடிச்சுக்கிறாங்க. சில பக்தர்கள் கிழங்கு, நட்ஸ், வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் சாப்பிடுறாங்க. சோ தானியத்தை தவிர்க்கிறாங்க. சிலர் ஒரு வேளை சாப்பிடுறாங்க, சிலர் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடுறது இல்ல, சிலர் மதியம் சாப்பிடுறாங்க, சிலர் இரவு வரை சாப்பிடாம. அக்கார்டிங் டு தேர் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு பக்தனுடைய உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை அதை அனுசரிச்சு அவங்க உபவாசம் இருக்கலாம், இருக்கிறாங்க. அப்போ ஒரு வைஷ்ணவருக்கு, ஒரு கிருஷ்ண பக்தருக்கு அவருக்கு எல்லா நாளும் புலநடக்கம் இருக்கு. அவருக்கு மற்ற நாள்ல விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்யாத உணவு அவங்க தொடர்றது இல்ல. ஏகாதசி அன்னைக்கு அது தானியமாக இருந்தாலும் அது விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்தா தொட மாட்டாங்க. ஓ, இன்னைக்கு ஏகாதசி, இந்த பொங்கல், இந்த வெண்பொங்கல் வந்து கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணிருக்கு, சாப்பிடலாமா? கூடாது, ஏன்னா அதுல தானியம் போட்டிருக்கு. இதான் தப்ப வாழ்க்கை. அப்போ ஏகாதசி அன்னைக்கு பக்தர்கள் தானியத்தை தவிர்க்கிறாங்க. மற்ற நாட்கள்ல அது தானியமா இருக்கும் பட்சத்துல அதை விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்துட்டு அதை பிரசாதமா இருக்கு. இதுதான் தப்ப வாழ்க்கை. நாவை கட்டுப்படுத்துவது, புலன்களை கட்டுப்படுத்துவது, இதுதான் தப வாழ்க்கை. இந்த தப வாழ்க்கை மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன நீங்க, என்ன நீங்க நீங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? எப்படி உயிர் வாழ்றீங்க? அப்படி ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த மாதிரி புலன்களை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறவங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி பண்டிகையினால கவரப்படுறாங்க. ஓ, வைகுந்த ஏகாதசி வருது, உபவாசம் இருக்கலாம், ஓகே, வெல்கம், வரவேற்கலாம். இதுதான் ஆரம்பம். இது ஆரம்பம். வருஷத்துல ஒரு நாளாவது சாப்பிடாம இருந்து பார்ப்போம். அப்படி வைகுந்த ஏகாதசி விரதம் இருக்கிற மக்கள் பக்தர்களுடைய சங்கத்துல வரும்போது, ஓ, இந்த ஏகாதசி மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் 23 ஏகாதசி இருக்கு, அப்படி கூட இருக்கலாம். அப்போ ஓ, ஏகாதசினா சாப்பிடாம இருக்கணும்னு இல்லையே, நீங்க இந்த மாதிரி தானியத்தை தவிர்த்து சாப்பிட்டுக்கலாம். உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலை அனுசரிச்சு நீங்க விரதம் இருக்கலாம். சோ எப்படி அதற்கான வழிமுறை, எப்படி உபவாசம் இருக்கிறது, எப்படி அது. அப்போ பக்தர் சங்கத்துல வரும்போதுதான்
பக்தர் சங்கத்துல வரும்போதுதான் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், அந்த நாள்ல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் கத்துக்கணும். இல்லாட்டி பாருங்க, வைகுந்த ஏகாதசி வந்து ஒரு ஒரு சடங்காயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, இந்த வைகுந்த ஏகாதசி ஒரு சடங்காயிடுச்சு. எப்படி சடங்காயிடுச்சு? காலையில எந்திரிச்சு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொழுதன்னைக்கு சாப்பிடாம இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பரமபதம் விளையாடுவாங்க, சீட்டு விளையாடுவாங்க, சினிமா பாட்டு கேட்பாங்க. அப்புறம் நாள் முழுதும் கண்ணு முழிச்சிருக்கணும்னு சொல்லி சினிமா பார்த்து, நாள் முழுது கண்ணு முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி சினிமா பார்த்து. ஸோ இது அப்ப அதுக்கு அங்க விரதம் எல்லாமே இருக்கலாம் இல்லையா? அப்போ விரதத்தோடைய பர்பஸ் என்னாச்சு? விரதத்துடைய நோக்கம் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விரதத்துடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விரதத்துடைய நோக்கம் என்ன? எதுக்காக விரதம் இருக்கிறேன்? எப்படி விரதம் இருக்கணும்? செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்ன? இது மக்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வைகுந்த ஏகாதசி உடைய விரதத்துடைய நோக்கம் என்ன? எதுக்காக விரதம் இருக்கேன்? ஏன் விரதம் இருக்கேன்? எப்படி விரதம் இருக்கேன்? இந்த விரதத்துல நான் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்ன? அதுக்கப்புறம் இந்த விரதத்துடைய மகிமை என்ன? இது நான் கற்றுக் கொடுக்கணும். நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ இந்த ஏகாதசி விரதம், ஒரு ஏகாதசி வரும்போது இந்த ஏகாதசி மகாத்மியத்துல அந்த ஏகாதசியுடைய மகிமை பற்றி யுதிஷ்டிர மகாராஜா ஆஹ், பிரம்மாண்ட புராணத்துல, பிரம்ம வைவத்த புராணம், இந்த மாதிரி புராணங்கள்ல அவருடைய கான்வர்சேஷன், உரையாடல், கிருஷ்ணாவுக்கும் யுதிஷ்டிர மகாராஜா ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகிமையை பற்றி கேட்கிறார். இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், யாரை வழிபடணும், எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுதான் ப்ராப்பர் கொஸ்டின். இதுதான் பக்குவமான கேள்வி. சரியான இடத்துல, பக்குவமான இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி. பக்குவமான நபர் பக்குவமான இடத்துல கேள்வி கேட்கிறாரு, பக்குவமான பதில் வருது. கிருஷ்ணா சொல்றாரு, இந்த ஏகாதசி இப்படி, நீ இந்த மாதிரி விரதம் இருக்கணும், நீ இப்படி வழிபடணும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். அப்ப இந்த ஏகாதசி வந்து மோக்ஷட ஏகாதசி. இந்த ஏகாதசி முக்தியை தரக்கூடியது, அதான இது மோக்ஷட ஏகாதசி. வைகுந்த பிராப்தி தரக்கூடியது, அதனால வைகுந்த ஏகாதசி. வைகுந்தா, எங்க போனா பிறப்பிறப்பு இல்லையோ, எங்க போனா துன்பம் இல்லையோ, எங்க போனா திரும்ப வரமாட்டோமோ, அந்த முக்தியை தரக்கூடிய ஏகாதசி வைகுந்த ஏகாதசி. அந்த முக்தியை தரக்கூடிய ஏகாதசி மோக்ஷட ஏகாதசி. அதான் இந்த ஏகாதசிக்கு பேரே மோக்ஷட ஏகாதசி, மோட்சம் தரக்கூடியது. அதனால ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கும் போது சாதாரணப்பட்ட மக்களுக்கும் அந்த விரதம் இருக்கணுங்கிற எண்ணம் வரும். அதுதான் மகாத்மியம். அந்த மகாத்மியத்தை கேட்கும் போது, ஓ இது இவ்வளவு சிறப்பு இருக்கா, இந்த ஏகாதசி விரதம் இருந்தா எனக்கு முக்தி கிடைச்சிரும், இந்த ஏகாதசி விரதம் இருந்தா நான் வந்து பிறப்பிறப்பு வந்து விடுபட்டுருவேன், என் பாவம் எல்லாம் போயிடும். சரிதான். ஆனா நான் என்ன உணர்வுல இருந்தேன், அந்த விரதத்தன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், செய்யக்கூடியதே விஷயங்களை செய்தனா, செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்த்தனா, இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதான் கம்ப்ளீட் நாலேஜ். முழு அறிவோட உபவாசம் விரதம் இருக்கிறது முழு அறிவோட இருக்கு. அப்போ வைகுந்த ஏகாதசி, இந்த வைகுந்த ஏகாதசி மட்டும் இல்ல, நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா ஏகாதசியும் முக்கியமானது. 12 சுக்லபக்ஷ ஏகாதசி, 12 கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய 12 ஏகாதசி, அமாவாசை தொட்டு வரக்கூடிய 12 ஏகாதசி, டோட்டலி 24, 24 ஏகாதசி. சுக்லபக்ஷம் அப்படின்னா பௌர்ணமி தொட்டு வரக்கூடியது, கிருஷ்ணபக்ஷம்னா அமாவாசை தொட்டு வரும். 24 ஏகாதசி. இந்த எல்லா ஏகாதசிக்கும் மகாத்மியம் உண்டு. இந்த எல்லா ஏகாதசியும் சிறப்பு வாய்ந்தது. இந்த எல்லா ஏகாதசியோட பர்பஸ் வந்து, நான் வந்து என்னுடைய சாதனாவை இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல ஏகாதசியோட பர்பஸ் என்னன்னா, என்னுடைய ஸ்மரணம், மற்ற வேலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு, மற்ற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு, என்னுடைய நினைவை வந்து கிருஷ்ணர் மேல பதிய வைக்கும். ஓ இன்னைக்கு ஏகாதசி, நான் உபவாசம் இருக்கேன், அதனால மற்ற புற விஷயங்கள், சாப்பிட்றது, தூங்குறது, பௌதிகமான விஷயங்கள் ஈடுபடுறது, புலன்ப விஷயங்கள் ஈடுபடுறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் பிராக்டிசிங் சாதனா, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, என்னுடைய சாதனையை வந்து முன்னேற்றுவதற்காக அந்த விரதம். ஃபர்ஸ்ட் முதல்ல விரதம் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஸ்மரணம். நான் அந்த நாள்ல கூடுதலா கிருஷ்ணாவை நினைக்கணும். ஏகாதசி வந்து
11ஆம் நாள். ஏகாதசினா 11th டே. இந்த ஏகாதசி வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்காங்களோ கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. அப்போ இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது மூலமா நான் கிருஷ்ணருக்கு பிரியமானவனாகிறேன். ஒண்ணு. 2வது, ஏகாதசி விரதத்தின் மூலம் காரணம் என்னுடைய ஸ்மரணத்தை நான் கிருஷ்ண மேல அதிகரிக்கணும். 3வது, என்னுடைய சாதனா அதிகரிக்கணும். 4வது, இந்த ஏகாதசி விரதத்தினால என் புலன்கள் கட்டுப்படுத்த முடியுது. என்னால வந்து உணவு தினமும் நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த புலன்களுக்கு அதிகமா கொடுக்க கொடுக்க இதை கட்டுப்படுத்த முடியாது. சோ புலன்களை கட்டுப்படுத்தினா அதுக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணும். சோ மாசத்துல 2 நாள் புலன்களுடைய செயலை குறைக்கிறோம். சாப்பிடுறது அதிகமா சாப்பிடுறது, விரும்பின உணவுகளை சாப்பிடுறது, விதவிதமான பலகாரம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். சோ புலன் கட்டுப்பாடு, கிருஷ்ணா மேல அன்பு அன்பு வளர்த்துக்கலாம், கிருஷ்ண மேல ஸ்மரணம் அதிகரிக்கலாம், சாதனையை இம்ப்ரூவ் பண்ணலாம், புலன்களை கட்டுப்படுத்தலாம். இது தெரியாத மக்களுக்கு இதை சொல்லி கொடுக்கலாம். 5வது, இதுதான் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நீங்க புலன்களை கட்டுப்படுத்தலாம், புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். புலன்களுக்கு கொடுக்கறதுனால புலன்களுக்கு அதிகமா கொடுத்துட்டே இருக்கனால தான் அது கட்டுப்படுத்த முடியல. புலன்களுக்கு நான் புலன்ப விஷயங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கேன், புலன்களுக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதான் புலன்களை என்னால கட்டுப்படுத்த முடியல. அதனால இன்னைக்கு நான் இந்த உபவாசம் போது என் புலன்களை கிருஷ்ணாவோட சேவைக்கு மட்டுமே நான் பயன்படுத்துறேன். இது 5வது. 6வது, இந்த மாதிரி ஏகாதசி தினங்கள்ல சாஸ்திரம் படிக்கிறது, பகவத்கீதா, பாகவதம். அதனாலதான் மோட்ச ஏகாதசி, கீதா உபதேசம், பகவத்கீதை தோன்றிய தினம். அப்ப பக்தர் என்ன பண்றாங்க, அன்னைக்கு முழுவதும் உட்கார்ந்து பகவத்கீதை எல்லா ஸ்லோகம் வாசிக்கிறாங்க. அப்ப கீதா மகாத்மியம் என்ன சொல்லுது? பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்துல அரை ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தாலும் பாக்கியம். இப்ப உதாரணத்துக்கு 7ஆம் அத்தியாயத்துல எனக்கு ஒரு ஸ்லோகம் தெரியாது, ஆனா அரை ஸ்லோகம் தெரியும். மனுஷியானாம் சகசிரேஷு கசித் எததி சிந்தையே, மனுஷியானாம் சகசிரேஷு அதுக்கப்புறம் தெரியல. ஆனா இந்த அரை வரி தெரிந்திருந்தாலே அதற்கு ஒரு பிரயோஜனம். அப்ப பாருங்க, பகவத்கீதையில நமக்கு பிரபுபாடைய கருணையினால குறைந்தபட்சம் ஒரு 108 ஸ்லோகம். சில பக்தர்கள் 108 ஸ்லோகம் படிச்சு வச்சிருக்காங்க, முக்கியமான ஸ்லோகங்கள். அப்கோர்ஸ் பகவத்கீதையில எல்லா ஸ்லோகம் முக்கியமானதுதான், அதுல 108 ஸ்லோகம் முக்கியமானது. சில பக்தர்கள் 108 ஸ்லோகம் படிச்சு வச்சிருக்காங்க, சிலருக்கு 10 ஸ்லோகம், சிலருக்கு 2, 1. நஷ்டமே இல்லை, இதுல குறைவோ இழப்போ இல்லை. எனக்கு ஒரு பிரபு எனக்கு ஞாபகமே இல்லை, ஒரு ஸ்லோகம் தான் ஞாபகம் இருக்கு. அரை ஸ்லோகம் ஞாபகம் இருந்தாலே பெரும்பாக்கியம். கலியுகத்துல பகவத்கீதையுடைய அரை ஸ்லோகம் ஞாபகம் வச்சிருந்தாலே பெரும்பாக்கியம். அப்போ பக்தர்கள் என்ன பண்றாங்க, சாஸ்திர பாராயணம் பண்றாங்க. சிலர் வந்து எல்லா ஏகாதசிக்கும் பண்ணுவாங்க, சில பக்தர் எல்லா ஏகாதசிக்கும் பகவத்கீதை எல்லா ஸ்லோகம் படிக்கிறவங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் வைகுந்த ஏகாதசி, மோட்ச ஏகாதசி, பகவத்கீதை தோன்றிய தினம் அன்னைக்கு உட்கார்ந்து பகவத்கீதை ஸ்லோகம் எல்லாம் படிக்கலாம். பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணர் என்ன நோக்கத்துல சொல்றாருன்னு பக்தர்கள் இருந்து கேட்கலாம். பாகவதம் படிக்கலாம், பாகவதத்தை வந்து பாகவதர்கள் இருந்து கேட்கலாம், பக்தர்கள் இருந்து கேட்கலாம். அப்புறம் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம், பகவானுக்கு சேவை பண்ணலாம். இதெல்லாம் செய்ய வேண்டியது ஏகாதசிக்கு செய்ய வேண்டியது. பகவத்கீதா ஸ்லோகம் படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, நாமம் கூடுதலா பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. எவ்வளவு ஜபம் செய்ய முடியுமோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. இதெல்லாம் செய்யலாம். பகவத்கீதை படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், கூடுதலா நாம ஜபிக்கலாம், பகவத்கீதை பற்றி பக்தர்கள் கேட்கலாம், பாகவதம் கேட்கலாம், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம். இதெல்லாமே சாதனா இம்ப்ரூவ் பண்றது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வைகுந்த ஏகாதசிக்கு இதெல்லாம் என்னுடைய பர்சனல். இது வரைக்கும் பேசுறது பர்சனல். எதெல்லாம் பர்சனல்? நான் நாம ஜபிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, பகவத்கீதை ஸ்லோகம் படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, இதெல்லாம் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் என்னுடைய ஆத்மாவுக்கு. ஆனா இதை விட பரோபகாரம் இந்த வைகுந்த ஏகாதசி இன்னைக்கு அந்த பெருமாள் கோயில் அவர்களுடைய பக்தர்களுக்கு பிரபுபார் புத்தகத்தை விநியோகம். இது வந்து அல்டிமேட். ஏன் இது அல்டிமேட்னா, ஏன் இது உயர்ந்ததுன்னா, ஏன்னா இந்த பிரபுபார் புஸ்தகம் அவங்க கையில போகும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது,
அவங்களும் பக்தர் ஆவாங்க. இங்க நம்ம பேசிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தெரிய வரும். ஓ, இப்படி எல்லாம் இருக்கா, இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கா, இப்படி எல்லாம் தான் விரதம் இருக்கணுமா, இப்படி எல்லாம் தான் விரதத்துல இதெல்லாம் தான் செய்யணுமா, என்னென்ன செய்யக்கூடாது, சினிமா பாட்டு கேட்கறது, சினிமா பாக்குறது, ஊர்க்கதை பேசுறது, பரமபத விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நான் வந்து ஸ்ரீரங்க கோயில்ல புத்தக விநியோகம் பண்ணேன். நானும் இன்னொரு பக்தர் 2 பேரும் ஸ்ரீரங்க கோயில்ல புத்தக விநியோகம் பண்ண, அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. வைகுந்த ஏகாதசிக்கு லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான, அப்படியே 3 4 பிரகாரத்துக்கு வந்து கூட்டம் நிற்கும். காலையில விடிய 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 காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில ஆரம்பிச்சு இப்படி மக்கள் சாறை சாறையா வருவாங்க, கூட்டம் கூட்டமா வர்ற. அப்போ அந்த மக்கள் இன்னைக்கு வைகுந்த ஏகாதசி அப்படிங்கிற உற்சாகத்துல பெருமாளை தரிசனம் பண்ண நல்லது. அந்த பரமபத வாசல் வழியா, அப்ப பெருமாள் கோயில்ல 2 வாசல் இருக்கு. முக்கியமான என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கும், அப்புறம் பரமபத வாசல். அந்த வைகுந்த வாசல் பூட்டி இருக்கும், வைகுந்த ஏகாதசி ஓபன் பண்ணுவாங்க. அதுல வர்றது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு கூட்டம் கூட்டமா என்ன பண்றாங்க, மெயின் என்ட்ரன்ஸ்ல போயிட்டு பரமபத வாசல் வெளியே வெளியே அதுல வந்து அந்த வாசல் இந்த வாசல் வழியா போய் பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த வாசல் வழியா வந்துதான் புண்ணியம், அது பாவம் போயிடும், எனக்கு முக்தி கிடைச்சிடும் நம்புறாங்க. ரைட், வெரி குட், ஓகே, வாங்க, வெல்கம். அப்படி வர்றவங்களுக்கு இதோடைய இந்த ஏகாதசி மட்டும் அல்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏகாதசி இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கலாம், இப்படி எல்லாம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணலாம், இந்த மாதிரி அவர் மேல ஸ்மரணம் அதிகரிக்கலாம், நம்ம இந்த ஜட உலகத்திலிருந்து விடுபடணும், இப்படிதான் நம்ம கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பிரபுபாத் புஸ்தகத்துல இருக்கு. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய மக்கள், அப்பாவி மக்கள், ஒண்ணும் தெரியாதவங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில, இல்ல எங்க தாத்தா வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வருஷம் வருஷம் போயிட்டு இருந்தாரு, எங்க பாட்டி வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தாங்க, எங்க தாத்தாவுடைய தாத்தா விரதம் இருந்தாரு அப்படின்னு காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இது ஒரு சடங்காகவோ, இல்ல ஒரு பண்டிகை நினைச்சோ, இல்ல ஒரு புண்ணியம் நினைச்சோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, இங்க பிரபுபார் சொன்ன மாதிரி ஒரு பக்தருடைய சங்கத்துல வரும்போது அவனுக்கு என்ன ஆகுது. ரொம்ப அழகா சொல்லுங்க பிரபுபார். 28 ஸ்லோகம் 27. யா 28. 28 பொருளுரையில பிரபுபார் சொல்றாரு, களப்பற்ற பக்தர்களின் சகவாசத்தின் மூலமாக படிப்படியாக அவர்களை பகவானின் தூய பக்தர்களாக்குகிறது. இதனால் பௌதிக பந்தத்திலிருந்து அவர்களால் விடுதலை அடைய முடியும். இதுதான் முக்கியம். ஆனா நான் பார்த்திருக்கேன், வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு அங்க கோயில்ல உட்காந்து சினிமா பாட்டு கேட்கறது, ஏன்னா ராத்திரி முழிச்சிருக்கு. ஆனா ரெண்டுமே நடக்கும், ரெண்டுமே நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒரு சைடு வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பக்தர்களா பஜனை பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து ஹனுமான் வேஷம் போட்டு வருவாங்க, சிலர் வந்து பக்தர்கள்லாம் வந்து சேர்ந்து கோலாட்டம் கோல்லாம் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க, பகவானுடைய புகழ் பாடுறாங்க. ராத்திரி முழுவதும் குரூப் குரூப்பா கூட்டம் கூட்டமா கீர்த்தன் பாடுறாங்க, அங்க நாம சங்கீர்த்தனை பண்றாங்க, கீர்த்தனை பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்குள்ள தலைமுறைகள் என்ன பண்ணுவாங்க, மொபைல் போன் வச்சு சினிமா பாட்டு, டிராமா, சினிமா இதெல்லாம் பார்த்து அப்புறம் போர் அடிக்குதுன்னு பரமபதம் விளையாடுறது, சினிமா பாக்குறது. அப்ப நாங்க வந்து கையில புஸ்தகம் வச்சிருந்தோம், அப்படியே ஒரு சர்க்கிள் ரவுண்ட் பண்ணி வரும்போது இது மாதிரி ஒரு ஒன்றில் சொன்னோம், இப்படி இருக்காதீங்க, இது வந்து நீங்க விரதம் இருக்கீங்க, நல்ல விஷயம், நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க, பெருமாளை தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க, வைகுந்த ஏகாதசியை வந்து நீங்க வந்து அனுஷ்டிச்சிருக்கீங்க, விரதம் இருக்கீங்க, இது பண்ணக்கூடாது. நீங்களும் அந்த பஜனையில கலந்துக்கங்க, நீங்களும் அரியோட நாமத்தை சொல்லுங்க, நீங்களும் பக்தி பண்ணுங்க, இந்த புத்தகம் வாங்கி படிங்க அப்படின்னு அவளை சஜஸ்ட் பண்ணு, அவளை வழிநடத்து. அந்த வாய்ப்பு பிரபுபார் கொடுத்திருக்காரு. அப்ப பாருங்க எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏன் விரதம் இருக்கணும், எப்படி விரதம் இருக்கணும், விரதத்தின் போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரை நினைக்கணும், யாரை நடக்கக்கூடாது, புலன்ப விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து நம்ம எல்லாருக்கும். அதனால ஒரு கிருஷ்ண பக்தரும் இந்த வைகுந்த ஏகாதசிக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரபுபாத் புத்தகத்தை விநியோகம். அது எல்லா இஸ்கான் கோயில்கள்லயும் அந்தந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் கோயில போய் புத்தக விநியோகம், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் விநியோகமாகுது. அதன் மூலமா மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கிருஷ்ண பக்திக்கு ஒரு தொடர்பு படுது. அப்போ இந்த மோக்ஷ ஏகாதசி, சம்பக நகரத்துல இருந்து ஒரு ராஜா வந்து
ஒரு கனவு கண்டாரு. அவங்க அப்பா வந்து ஏதோ நரகத்தில் இருக்கிறவர். இப்ப என்ன பண்றது? புத்திரன் தான் அப்பாவுக்கு புத்திரா உன்னாடா பூ என்ற நரகத்துக்கு போகாம விடுவிக்கதான் புத்திரன். அப்ப புத்திரனுடைய கடமை அப்பாவை விடுவிக்கணும். இந்த ராஜாவுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. நான் எப்படி எங்க அப்பாவை விடுவிக்க போறேன்? நான் என்ன செய்ய போறேன்? உடனே சபையில பிராமணர்கள் கூப்பிட்டாரு. எல்லா பிராமணர்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாரு. இந்த மாதிரி எனக்கு கனவுல வந்து எங்க அப்பா வந்தாரு. நான் நரகத்துல இருக்கேன், கஷ்டப்படுறேன்னு சொன்னாரு. என்ன பண்றது? அவர் ஏன் நரகத்துல கஷ்டப்படணும்? அதுக்கான காரணம் என்ன? இந்த பிராமணர் சொன்னாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி 3 காலமெல்லாம் தெரியாது. நாங்க ஏதோ சாஸ்திரத்தை பின்பற்றோம், யாகங்கள் செய்யறோம், பூஜைகள் பண்றோம், அவ்வளவுதான் நாங்க பண்றோம். இந்த 3 காலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டாம், அதற்கான ஒரு சாதுவை நீங்க அணுகணும். அவங்கதான் முக்காலம் அறிந்தவங்க. இங்க பக்கத்துல இருக்கிற வனத்துல பர்வத முனி இருக்காரு, அவர்கிட்ட போலாம். அப்ப இந்த ராஜா, பிராமணர்கள், அவங்க மந்திரிகள் எல்லாம் பர்வத முனியோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. பர்வத முனி சூரியனை போல பிரகாசிக்கிறார். தாமரை போல கண்களோட அவ்வளவு தேஜஸ் அவர் முகத்துல. பர்வதரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பிரார்த்தனை எல்லாம் பண்ணி பர்வத முனிவருக்கு போய், அந்த ராஜா இந்த மாதிரி என்னுடைய தந்தையார் வந்து இப்ப நரகத்துல கஷ்டப்படுறாரு, அவர் ஏன் கஷ்டப்படுறாரு, அவரை விடுவிக்க நான் என்ன செய்ய? தந்தையார் வந்து மனித வாழ்க்கையை வீண் செஞ்சுட்டாரு. புலன்பவத்திலே புலன்ப வாழ்க்கையில, பாலுறவு வாழ்க்கையில, உடலுறவு வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த மனித வாழ்க்கையை வீணாக்கி அவர் இப்ப நரகத்துக்கு போயிட்டார். இப்ப அவர் விடுவிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ வந்து இந்த ஏகாதசி விரதம், நீ உன் மனைவி மக்கள் பிரஜைகள்லாம் இந்த ஏகாதசி விரதம் இருந்து அந்த பரமபுருஷனான பகவான் ஹரி அவருடைய நாமத்தை உச்சாரணம் செய்து அவர் பக்தர்களுக்கு சேவை செஞ்சு பிரசாத விநியோகம் எல்லாம் பண்ணி இது மாதிரி நீ வந்து விரதம் இருந்தீங்கன்னா உன்னுடைய தந்தையார்களுக்கு வருவார். அப்ப அந்த ராஜாவுடைய மனைவி மக்கள் பிரஜைகள்லாம் இந்த உபவாசம் இருந்து அதனால துவாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து கொடுத்து பிராமணர்களை வழிபட்டு பகவானை வழிபட்டு அவருடைய தந்தையார் வந்து மோட்சத்துக்கு. இவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த இவ்வளவு சிறப்பான அந்த வைகுந்த ஏகாதசி நாள்ல, மோட்ச ஏகாதசி நாள்ல நம்ம ஏன் வீண் செய்யணும்? சினிமா, டிராமா, கேளிக்கை, புலன்பம்? நோ, இது என்னைக்குமே ஆபத்து தான். புலன்ப வாழ்க்கை என்னைக்குமே ஆபத்து தான். கிருஷ்ண உணர்வு தான் நமக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, இதுலதான் உண்மையான ஆனந்தம் இருக்கு. மக்களுக்கு தெரியல இதுலதான் உண்மையான ஆனந்தம் இருக்கு. இப்போ சாப்பிடாம இருக்குங்கிறது கஷ்டம். இன்னைக்கு அரசியல்வாதி கூட சில நேரம் உண்ணாவிரதம் இருக்கேம்மா, ஆனா மனமும் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்களா? இல்ல. யாராவது மனசு வந்து சாப்பிடாம இருக்காங்களா? இல்ல. சிலர் பசினால சாப்பிடாம இருக்காங்க, சிலர் பஞ்சத்தினால சாப்பிடாம இருக்காங்க. அவங்க மனசு வந்து ஏத்துக்கல, அவங்க வேதனை அனுபவிக்கிறாங்க. ஆனா பக்தர் ஏகாதசி விரதம் இருக்கும்போது அவருக்கு வந்து வேதனை இல்லை. அவர் வந்து வருத்தப்படல, ஐயோ நான் விரதம் இருக்கிறேன். அவங்க மனமும் வந்து இருக்கிறாங்க, அதனால இந்த விரதத்தை அனுபவிக்கிறாங்க. கான்சியஸ்னஸ், உணர்வுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பசியில சாப்பிடாம இருக்கிறதுக்கும், சமூக ரீதி அரசியல் காரணத்துக்காக சாப்பிடாம இருக்கிறதுக்கும், ஏகாதசி சாப்பிடாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து உபவாசம், ஏகாதசி உபவாசம் விரதம். இது பட்டினி இல்லை. சிலர் பட்டினி கிடக்காங்க, பசியில ஒண்ணு கிடைக்காம பட்டினி இருக்கிறவங்க இருக்காங்க, அரசியல் காரணத்துக்காக பட்டினி இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா பக்தர்கள் இருக்கிற பட்னி வந்து அது பட்னி அல்ல, அது உபவாசம், விரதம். அது அவங்களே வாலண்டியரா ஏத்துக்கிறதுனால அது வந்து ஆனந்தம், சந்தோஷமா இருக்கவங்க. ஐயோ நான் இன்னைக்கு ஏகாதசி விரதத்துக்கு முடிவு பண்ணிட்டேனே, ஏன்டா முடிவு பண்ணணும், என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, அந்த மாதிரி ஃபீலிங். ஒருவேளை ஆரம்ப நிலை பக்தருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் பட்சத்துல அவர் இன்னொரு பக்தருடைய சங்கத்துல போகும்போது அந்த உணர்வு மறந்து போயிடும். இப்ப ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு, ஐயோ இப்படி எல்லாம் விரதம் இருக்கணுமா, சாப்பிடாம எல்லாம் இருக்கணுமா, அதுவும் இப்படி எல்லாம் இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்களா? ஆனா பக்தர் சங்கத்துக்குள்ள வந்த உடனே எல்லாம் மறந்து போச்சு. ஈஸியா, ரொம்ப சுலபமா இருக்கு. ஆரம்ப சாதகன், ஆரம்ப நிலையில் இருக்கும் பக்தர் கூட பக்தர்கள் சங்கத்துல வந்து பயிற்சி செய்யும் போது அவங்களுக்கு எல்லாமே சுலபமாயிடும். அப்புறம் அவங்க மற்றவங்களுக்கு உதாரணம் ஆயிடுவாங்க. இதான் பியூட்டி. அதனால இங்க சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம், நம்ம தபங்கள் விரதங்கள்லாம் விஷ்ணுவுக்காக செய்யணும், கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கணும், கிருஷ்ண உணர்வுல செய்யணும். அப்பதான் வந்து அதனுடைய முழு பலன் பூர்ணத்துவம் அடையும். இல்லாட்டி அந்த செயல் பூர்ணத்துவம் அடையாது, இல்லாட்டி அது முழுமை அடையாது. அது வெறும் சமய சடங்கு, சம்பிரதாயம், சடங்காத.
சம்பிரதாயம் சடங்காது. காலப்போக்கில் அது மூட நம்பிக்கை ஆயிடுது. காலப்போக்கில் எப்படி மூட நம்பிக்கை ஆகும்? சும்மா இருக்கமுன்னா எங்க தாத்தா சொல்லி வச்சாரு வைகுண்ட விரதம் மாதிரி நீ எங்க வீட்டுல இருக்கிறாங்க, எதுக்குதான் சாப்பிடாம இருக்கு, இப்படி சாப்பிடாம இருந்தா தான் கடவுள் திருப்தி அடைவாரா அப்படின்னு பேசக்கூடிய காலம். இன்னைக்கு விஞ்ஞானம் முன்னேற்றம் ஆயிடுச்சு, அறிவியல் எவ்வளவு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு போய் கோயில் தெருவுல நிக்கிறாங்க, கியூல போய் நிக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இதோடைய தாற்பயம் தெரியல, இதோடைய மகத்துவம் தெரியல, முக்கியத்துவம் தெரியல. அதனால இந்த எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ், இந்த விரதத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் விஞ்ஞானம், இந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம், இது குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும். விரதம் இருக்கிறதுனால இந்த உடல் பாகல அப்படி சீரா அமையுது. மாதத்தில் 2 முறை விரதம் இருக்கிறது இந்த உடலுக்கு எவ்வளவு நல்லது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. சோ மருத்துவ ரீதியா பார்த்தாலும் உடலுக்கு நல்லது. சோ இப்படி இதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம பெரியவங்க பக்தியில கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, கிருஷ்ண உள்ள முன்னேற்றம். ஹரே கிருஷ்ண. சோ அதனால எல்லா பக்தர்களுக்கும் மோட்ச ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த உபவாசம் நல்லபடியா இருந்து நிறைய மக்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுக்கு ஒரு கருவியா இருக்கணும். புரோபார் புத்தகத்தை விநியோகம் செய்யணும். அப்புறம் சாதனாவை நல்லா பயிற்சி பண்ணி இந்த உபவாசத்தை நல்லபடியா இருக்கணும். இதுல எதுவுமே கட்டாயம் கிடையாது. நம்ம போட்டு வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ வைகுண்ட ஏகாதசியா கண்ணு முழிக்காம இருந்தாதான் பலன் கிடைக்குமா? நோ. பிரபுபாதர் எந்த இடத்துலயுமே ஏகாதசி விரதத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி இறுக்கி பிடிச்சது இல்லை. பிரபுபாதர் ஒரே விஷயம் சொல்லியிருக்காரு, தானியம் சாப்பிடாதீங்க, ஏகாதசி விரதம் இருக்கு. அப்ப தானியம் இல்லாம எவ்வளவு உணவுகள் இருக்கு, காய்கறிகள், பால்கள், பழம், பீன்ஸ் வகை இல்லாத காய்கறிங்க இருக்கு. அந்த மாதிரி சாப்பிட்றவங்க சாப்பிட்டு இருந்துக்கலாம். பழங்கள் சாப்பிடலாம், கிழங்குகளை சாப்பிடலாம், வேர்க்கடலை சாப்பிடலாம். ஓகே. இல்ல இல்ல எனக்கு அது தேவையில்லை, நான் இருந்துக்குவேன், தட்ஸ் குட். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் பழம் மட்டும் சாப்பிட்டு இருந்துக்குவேன், வெரி குட். இல்ல எனக்கு பழமும் தேவையில்லை, நான் தண்ணி மட்டும் குடிச்சிருக்குவேன், ஓகே வெரி குட். எனக்கு தண்ணியும் தேவையில்லை, என்னால விரதம் இருக்கு, ஓகே வெரி குட். சோ என்னுடைய உடல்நிலை என்ன, என் மனநிலை என்ன, என் சூழ்நிலை என்ன, இதுதான் பிரதானமே தவிர தூங்காம இருந்தாதான் பலன் கிடைக்கும், சாப்பிடாம இருந்தாதான் பலன் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பிரபுபாதர் சொல்லி கொடுக்கல. சோ நம்ம அதுதான் திரும்பி அதே வார்த்தை தான், தபம் விரதம் என்பது நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது. இப்படிதான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தல, ஒரு ஒரு கைட்லைன் கொடுத்திருக்காங்க, ஒரு வழிகாட்டி கொடுத்திருக்காங்க. ஏகாதசிக்கு இது சாப்பிடணும், சாப்பிட முடியும். உங்களால ஒண்ணும் சாப்பிடாம இருக்க முடியுமா? சந்தோஷம். தூங்காம ஜெபம் பண்றீங்களா? சந்தோஷம். இல்ல தூங்கிட்டு காலையில மங்களத்துக்கு வந்தீங்களா? சந்தோஷம். சோ இது என்னுடைய சாதனா பாதிக்க கூடாது. நான் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு படுக்கல படுத்துட்டு ஐயோ என்னால இன்னைக்கு எதிர்க்க முடியாது, ஏகாதசி விரதம் இருக்கேன், அதை பண்றதை விட நான் பிரசாதம் சாப்பிட்டு போய் நல்ல சாதனை பண்ணலாம், கூடுதலா நாம ஜெபிக்கலாம், புத்தக விநியோகம் செய்யலாம், பிரச்சாரம் பண்ணலாம். ஸோ இதுல கான்சியஸ்னஸ் தான் மெயின்டைன் பண்ணும். இந்த உணர்வை மெயின்டைன் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். கான்சியஸ்னஸ், ஸ்மரணம், கிருஷ்ணா மேல ஸ்மரணம், கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அதுதான் பிரதானம். அதை விட்டுட்டு வெறுமனே விரதம் இருக்கிற பேர்ல கட்டல போய் படுத்துட்டு படுக்கையில படுத்து நான் எந்திரிக்க முடியாது, நான் சாப்பிட மாட்டேன்னு, அப்ப எப்ப சாப்பிட போறேன், எப்பட சாப்பிட போறேன் அதே நினைச்சிட்டு நாளைக்கு என்ன சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாமா, தோசை சாப்பிடலாமா, அதை மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன். நாளைக்கு காலையில் என்ன சமைக்கலாம், இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு உதாரணத்துக்கு நாளைக்கு ஏகாதசி, நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது அந்த விரதத்தை அன்னைக்கு நாளைக்கு காலையில் புளி சாதம் பண்ணிடலாமா, தயிர் சாதம் பண்ணிடலாமா, இல்ல இட்லி தோசை ஊத்திடலாமா, அதுக்கு நம்ம விரதம் இருக்காமல இருக்கு இல்லையா? கூடுதலா நாம ஜெபிக்கலாம். அப்ப இந்த கான்சியஸ்னஸ் என்ன இருக்கணும், துவாதசி வரப்ப பாத்துக்கலாம். இப்ப ஏகாதசி, நான் கிருஷ்ணன் நினைக்கணும். அப்புறம் நாளைக்குள்ள ப்ரோக்ராம் நாளைக்கு. ஏன்னா விடிஞ்சா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. விடிகிற வரைக்கும் உத்தரவாதம் என்ன நடக்கும். எல்லாரும் வீட்டுல சமைச்சாங்க, மாவு அரைச்சு வச்சாங்க, பிள்ளைகள்லாம் ஹோம்ஒர்க் எழுதினாங்க ஸ்கூலுக்கு போகணும். ஆனா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. அப்ப என்ன உத்தரவாதம்? பதம் 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 நதேஷா, ஒரு ஸ்டெப்பும் டேஞ்சர். அதனால நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன திட்டம் பண்றதோட இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன செய்ய போறோம், இன்னைக்கு எப்படி என் வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்துது, இன்னைக்கு எப்படி நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது, இன்னைக்கு எப்படி என்னோட ஸ்மரணத்தை கிருஷ்ணா மேல அதிகரிக்கிறது. நாளை வருவது யாருக்கு தெரியும்? நாளை வருவது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அதான்.
हरे कृष्णा। जय श्रील प्रभुपाद की, श्रीमद् भागवतम की, श्री मोक्ष एकादशी महोत्सव की, वैकुंठ एकादशी की, गौर